சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காணொளி காண இருப்பது அரசு வேலை யாருக்கு கிடைக்கும், அரசு வேலைக்கான ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும், இதைத்தான் இந்த காணொளியில் நான் பார்க்க. அதுவும் படிநிலையோடு. ஒரு ஜாதகத்துல அரசு வேலை இருக்காருன்னா அவர் என்ன ஐஏஎஸ் இருக்காரா, ஐபிஎஸ் இருக்காரா, ஐஎஃப்எஸ் இருக்காரா, இதில் என்ன அமைப்பு, ஒரு சாதாரண அரசு ஊழியருடைய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும், இதைத்தான் நாம் இங்கே படிநிலையாக பார்க்க போகிறோம். அதற்கு எந்த கிரகம் வலுப்பெற வேண்டும், எந்த ராசி வலுப்பெற வேண்டும், எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்க வேண்டும், எந்த ராசி சுபத்துவம் அடைய வேண்டும், இதைத்தான் இந்த காணொளியில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அரசு வேலையில் பல விதம் உண்டு. வாத்தியாரும் அரசு வேலை தான், கண்ட்ராக்டரும் அரசு வேலை தான், போலீஸும் அரசு. அதுல பொதுவாக அரசு வேலைக்கு எவ்வாறு இருந்தால் இந்த அரசு வேலை கிடைக்கும் என்பதுதான் இந்த காணொளியில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்க வேண்டாம், ராஜகிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக இருக்க வேண்டும். வலுவாக கேந்திரங்களில் இருக்க வேண்டும். கேந்திரங்களில் இருந்து குரு சுக்கரனை தொடர்பை பெறணும். சுக்கரனை மிக நெருக்கமாக சுக்கரனை அஸ்தமனப்படுத்த வேண்டும். ஏன்னா சுக்கரன் வந்து சூரியனை பார்க்க முடியாது, இணையத்தான் முடியும். ஏன்னா 2 பேரும் முக்கூட்டு கிரகம். சூரியன், புதன், சுக்கிரன் இணைந்தே பக்கம் தான் இருப்பாங்க. 2 பேரும் பக்கம் ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்கள். அதனால சுக்கிரன் சூரியனை பார்க்க முடியாது, குரு பார்க்கலாம். அப்ப சுக்கிரனுடன் மிக நெருக்கமாக சுக்கிரனை அஸ்தமனப்படுத்தக்கூடிய அமைப்பில் சூரியன் இருந்து, அல்லது குருவுடைய பார்வை, குருவுடைய இணைவு, அதுவும் குருவும் சூரியனும் 7க்கு 7ஆக இருந்து அதிவக்கரம் அடைவார். சூரியனுடன் குரு 7ஆம் இடம் இருக்க அதிவக்கரம் அடைந்து, அதுதான் சிவராஜ யோகம் என்கிறோம். நாடாளக்கூடிய யோகம் என்று அழைக்கிறோம். யோகத்தில் மிக சிறந்த யோகமாக இந்த சிவராஜ யோகம் என்பது நாடாளக்கூடிய யோகத்தை வழங்கும். நாடாளக்கூடிய ஜாதகத்தை பார்த்தோம் என்றால் இது மாதிரி தான் இருக்கும். அந்த சிவராஜ யோகத்தில் தான் அந்த வழி பிறந்திருப்பார்கள். அடுத்து ஐஎஸ், ஐபிஎஸ் இது போன்ற துறைகள், ஐஎஃப்எஸ் இது போன்ற துறைகளில் நம்முடைய அதிகமானவர்கள் படித்து கொண்டே இருக்காங்க. 10 வருஷம் 5 வருடமாக அரசு வேலைக்கென்றே அவர்கள் நேரம் சொல்லி வேறு எந்த வேலையும் பார்க்காம கூட இதே அரசு வேலையே எனக்கு வேண்டும் என்று பிடிதாமல் இருக்கக்கூடிய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சிம்மம் சிம்மாதி சுபத்துவமாக இருக்கும். சிம்மம் சிம்மாதி என்றால் சூரியன் குருவுடனோ சுக்கிரனோடோ பௌர்ணமி சந்திரன் உடைய தொடர்பு பெற்றோ இருப்பார். அடுத்து சிம்மத்தை குருவோ சுக்கிரனோ பார்த்திருப்பார்கள், அல்லது குருவோ சுக்கிரனோ அங்கே இருப்பார்கள். இது போன்ற அமைப்புள்ளவர்கள் தான் இந்த அரசு வேலையின் பால் ஈடுபாடு ஏற்படும். எல்லாருக்கும் அரசு வேலை ஈடுபாடு இல்லையே, எல்லாருக்கும் அந்த அரசு வேலைக்கு போகிற ஈடுபாடு இல்லை தானே. அப்போ இந்த அரசு வேலையில் போக வேண்டும், அரசு வேலையை என்னுடைய வாழ்வாழ்வு இதான் என்னுடைய லட்சியம் என்று இருக்கக்கூடிய ஜாதகத்தில் எல்லாருமே சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக சிம்மம் வலுத்தும் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசு வேலை என்பது கிடைக்கும். அதோடு லக்கணத்துக்கு ராசிக்கு 10ஆம் இடங்களோடு சூரியன் தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். சூரியன் தொடர்பு கொண்டு என்றால் ஒன்று சூரியன் இருப்பது, அல்லது சூரியன் அந்த இடத்தில், சூரியனுக்கு ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வையாக அவர் பார்ப்பது. உதாரணத்துக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய எந்த லக்கணம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்தை பார்ப்பார். அது ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கலாம், அல்லது 10ஆம் இடத்தை இருக்கலாம். இது போன்ற அமைப்புகள் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை என்பது உறுதியாக கிடைக்கும். ஆனால் அந்த லக்கணத்தினுடைய யோக திசைகளும் வர வேண்டும். ஏன்னா ஒரு அரசு வேலைக்கு போறாருன்னா அவருக்கு ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, அவருக்கு மாதம் முடிந்தால் சம்பளம் அவருக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு அரசு வேலை என்னன்னா ஒரு 35 ஆண்டுகள் சிம்மத்தை தொடர்பு கொண்டவோ, சிம்மத்தில் இருப்பது சிம்மத்தை பார்வை, இது போன்ற சிம்மத்தையோ தொடர்பு கொண்டவருடைய ஜாதகங்கள் உள்ளவர்களுக்கும் அரசு வேலை என்பது கிடைக்கும். குறைஞ்ச ஒரு 35 வருஷம் நல்ல திசை நடக்கணும். ஏன்னா மாசம் முடிஞ்ச சம்பளம் டான் கிரெடிட் ஆகும். அப்ப இது மாதிரி உள்ள யோகம் உள்ளவர்கள் தான் அந்த அரசு வேலை கிடைக்கும். இந்த சிம்மம் சுபத்துவமாக இருந்தாலும் கூட யோக திசைகளும் வர வேண்டும். அடுத்து இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இது போன்ற உயரிய நம்முடைய சிவில் சர்வீஸ் சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய அரசாங்கத்துடைய ஹையர் பொசிஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஐஏஎஸ், ஐபி இது போன்ற கிரகங்களுக்கு, இது போன்ற அமைப்புகளுக்கு கண்டிப்பாக அந்த ஜாதகர் பௌர்ணமியை, உதாரணத்திற்கு பௌர்ணமி முதல் நாளோ பௌர்ணமியை கழிச்சோ, பௌர்ணமி சந்திரனாக நம்ம திதியாக பார்க்கும்போது ஒரு நாள் தான் பௌர்ணமி இருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக 2.5 நாட்கள் சூரியனும் சந்திரனும் நேருக்கிடையே இருப்பார்கள். அதைவே நாம் பௌர்ணமி யோகாத்தான் எடுத்துக்கொள்கிறோம். அதுபோல சந்திரன் ஒளியாக இருக்கும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஒளி தத்துவ ஜோசியமே ஒளி தத்துவத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஜோதிடம் என்னென்ன, ஜோதி என்றால் ஒளி. அதன் அடிப்படையில் சந்திரன் மிக பௌர்ணமி நெருங்கக்கூடிய அமைப்பிலையும் பௌர்ணமி சந்திரனாகும். பௌர்ணமிலிருந்து இறங்கி ஒரு நாள் 2 நாள் அப்போ ஒளியாக தான் இருப்பார். அது போன்ற அமைப்புகள் பிறக்கக்கூடிய இவர்கள் தான் சிம்மமும் வலுத்து சிம்மாவில் இருக்கக்கூடிய இவர்கள் தான் அரச அதிகாரத்தை சுவைப்பார்கள்.
அரசு வேலையில் இது போன்ற அமைப்புள்ளவர்கள் தான் அரசு ஆர்வம் ஏற்படும். அந்த ஜாதகத்தின் படிநிலையை பொறுத்து. இப்போ இது மாதிரி நான் சொல்ல சிம்மம் வலுத்து சூரியன் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் உயரிய பதவிகளில் இருப்பாங்க. அது 8 பண்டு சுபத்துவம் இருக்கும்போது ஃபாரின் அந்த இதில் எம்பசி அது மாதிரி துறைகளில் அவங்க அங்கே போயிடுவாங்க. இப்போ இங்கே 8 பண்டு 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கவங்க வேற்று மாநிலத்துக்கு போயிருப்பாங்க. 8 பண்டு சுபத்துவம் இல்லாதவர்கள் நம்முடைய மாநிலத்திலேயே அவர்கள் அங்கே பணிபுரிய அமைப்புகள் இருக்கும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆக அமைப்புகள் அவர்களுக்கு ஏற்படும். அடுத்தது அரசு வேலைக்கு இது முதன்மையான அரசியலே முதன்மையானதுக்கு இவ்வளவு நாளாக இருக்கணும். பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருக்கணும், சிம்மம் சுபத்துவமாக இருக்கணும், சிம்மாதி சுபத்துவமாக இருக்கணும், இது போன்ற அமைப்புகள். மற்றபடி இப்போ படிநிலை அமைப்புகளில் ஒரு அலுவலகத்தை வேலை செய்கிறது, இவ்வளோ சின்ன சின்ன பதவிகளில் இருக்க அரசர்களுக்கு சிம்மம் சிம்மாதிபதி ஏதாவது ஒன்று வலுத்தாலோ 10ஆம் இடங்களை தொடர்பு கொன்றாலோ கண்டிப்பாக அவர்களுக்கு லெக்கண யோக திசை வரும்போது உறுதியாக அவர்களுக்கு அரசு வேலை என்பது கிடைக்கும். அரசு வேலைக்கு முதன்மையான காரகன் சூரியன் தான். அவர்தான் ராஜகிரகம். அவருடைய வீடு ஆகிய சிம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த சிம்மம் தான் அரசாங்கம். அரசு இயங்குது என்றால் அந்த சிம்மத்தின் வழியாகத்தான் அரசு இயங்குகிறது. அந்த சிம்மத்தை இயங்கக்கூடிய அதன் ராஜா தான் சூரியன். அப்போ ஒரு அரசு போன்ற துறைகளில் சாதிக்க வேண்டும் என்றால் சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுவாக இருந்து சூரியன் என்று சொல்லக்கூடிய சிம்மாதிபதி குருவுடனோ பௌர்ணமி சந்திரனுடனோ அல்லது சுக்கிரனுடைய தொடர்பை பெறும்போது அவருக்கு உறுதியாக அரசு அந்த படிநிலையை பொறுத்து அவருடைய அரசில் எவ்வளவு அதிகாரம் செலுத்துகிறார். ஐஏஎஸ் இருக்காரா, ஐபிஎஸ் இருக்காரா, பியூனா இருக்காரா, படிநிலை இருக்குல்ல, வாத்தியாரா இருக்காரா, வாத்தியார் இருக்கும்போது அது 2 10ஆம் ஆண்டு குழு கொள்வார். ராசிக்கு இலக்கணத்துக்கு 2 10 ஆண்டு குழு போது அவர் அரசு துறையில் வாத்தியாராக வேலை செய்வார். இது போன்று ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு விதிகள் இருக்கு. இப்போ நாம் பார்த்தது இந்த அரசு சார்ந்த துறைக்கான முதன்மையான விதி. ஒருத்தருக்கு ஜாதகத்தில் அரசு வேலை முயற்சி பண்ணணும்னா அவருக்கு இப்படி ஜாதகம் இருந்தால்தான் அவருக்கு அரசு வேலை என்பது கிடைக்கப்பெறும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அனைவரும் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. திருக்குறிப்பு தொண்டன் தொழில் நிலையம், காரைக்குடி.